لله نحمده ونستعينه ونستغفره نعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. இன்றைய மார்க்க திறனாய்வு கல்வி நிகழ்ச்சியினுடைய ஆண்களுக்கான முதல் கேள்வியாக, உள்ளத்தில் பெருமை என்ற குணத்தை விட்டும் நீங்கியவருக்கு திருமறை வசனம் ஏற்படுத்தும் தாக்கம் என்ன? உள்ளத்தில் பெருமை என்ற குணத்தை விட்டும் நீங்கியவர்களுக்கு திருமறை வசனம் ஏற்படுத்தும் தாக்கம் என்ன? யாருடைய உள்ளத்துல பெருமை என்ற குணம் இல்லையோ அந்த அடியார்களிடத்தில் ஒரு திருமறை வசனம் சொல்லப்படுகின்ற நேரத்தில் என்ன தாக்கம் ஏற்பட்டது? அல்லாஹ் குறிப்பிட்ட சில சாரார்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை நமக்கு பாடம் நடத்தலாம். சரியான பதில் 5வது அத்தியாயம் 83வது வசனம். இத்தூதர் மீது அருளப்பட்டதை அவர்கள் சிறியும் பொழுது, அவர்கள் யாருடைய உள்ளத்தில் பெருமை என்ற குணம் இல்லையோ அவர்கள் சிறியும் பொழுது உண்மையை அறிந்து கொண்டதால் அவர்களின் கண்களில் கண்ணீர் வழிந்தோடும். உண்மையை அறிந்து கொண்டதனால நாமும் அவர்களுடைய கண்கள்ல கண்ணீர் வழிந்தோடுவதை நீங்கள் காண்பீர்கள். எங்கள் இறைவனை நாங்கள் இறை நம்பிக்கை கொண்டோம், எனவே எங்களை சாட்சி கூறுவோருடன் பதிவு செய்வாயாக என்று அவர்கள் கூறுவார்கள். இது யாருக்காக அருளப்பட்டுச்சு அப்படின்னா, நஜ்ஜாஷி மன்னர் இருக்காருல்ல, நபிகளார் காலத்தில் வாழ்ந்த கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த ஒரு மன்னர் நஜ்ஜாஷி மன்னர். அந்த நஜ்ஜாஷி மன்னரும் அவர்களோடு வாழ்ந்த அந்த சபையோர் மத குருமார்கள் இருக்காங்களே, அவர்களுக்காக அருளப்பட்ட வசனம் இந்த வசனம். அவங்க வேற மதத்துல இருக்கிறாங்க, வேற கொள்கையில இருக்கிறாங்க, மத குருமானர்களாக இருக்கிறாங்க, மன்னனாக இருக்கிறாங்க, மற்றவர்களுக்கு போதிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ்விடமிருந்து இறங்கக்கூடிய இந்த வசனத்தை கேட்ட மாத்திரத்தில், இந்த வசனங்கள் அல்லாஹ்வுடைய வசனம் என்பதை அறிந்து கொண்ட மாத்திரத்தில் உடனடியாக சரணடைகிறாங்க. இத்தனை ஆண்டு காலம் வேற ஒரு மதத்தராக இருந்தாங்க, இத்தனை ஆண்டு காலம் வேற ஒரு கொள்கையை மற்றவர்களுக்கு போதித்தார்கள். சாதாரண சாமானிய மனிதர்களாக இருக்கல, கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கு போதிக்கக்கூடிய இடத்துல இருந்தாங்க. அந்த நஜ்ஜாஷி மன்னர் அவர்களோடு வாழ்ந்த மத குருமார்கள் மற்றவர்களுக்கு போதிக்கக்கூடிய இடத்தில் இருந்தாலும் கூட, இத்தனை ஆண்டு காலம் இந்த கொள்கையை நாங்கள் பின்பற்றினோமே என்ற அந்த ஒரு மன சஞ்சலம் இல்லாமல் உடனடியாக திருமறை வசனங்களை கேட்கிறாங்க. இது அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய செய்தி என்பதை அறிந்து கொள்கிறார்கள். அவர்களுடைய கண்களில் கண்ணீர் வழிந்தோடுகிறது. அடுத்ததாக சொல்றாங்க, நாங்கள் இறை நம்பிக்கை கொண்டோம், எனவே சாட்சி கூறுவோருடன் எங்களை பதிவு செய்வாயாக என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள். அடுத்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அல்லாஹ்வையும் எங்களிடம் வந்துள்ள உண்மையையும் நம்பாமல் இருக்க எங்களுக்கு என்ன நேர்ந்தது கேள்வி எழுப்புறாங்க. அவர்களுக்கு அவர்களே கேள்வி எழுப்புறாங்க. இத்தனை ஆண்டு காலம் வேறு ஒரு கொள்கையில் இருந்தோம், மாற்று கொள்கையில் இருந்தோம், ஆனால் அல்லாஹ்வுடைய வசனங்களை கேட்டுவிட்டோம், இது உண்மை என்று அறிந்து கொண்டோம். இதற்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையில் உண்மைக்கு புறம்பாக
வழிகேட்டின்பால் என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்ள மாட்டேன், உடனடியாக சரணடைகிறாங்க. இன்றைக்கு அதிகப்படியான இஸ்லாமியர்கள் உண்மையை அறிந்து கொண்டும் கூட என்ன தடுக்குது தெரியுமா? நேர்வழியின்பால் வராமல் இருப்பதற்கு இத்தனை ஆண்டு காலம் இந்த கொள்கை இருந்துட்டோமே. அதிகப்படியான இமாம்கள் மௌலூது கூட கூடாது ஒத்துக்கிறாங்க, தர்கா கூடாது ஒத்துக்கிறாங்க. ஆனாலும் ஏன் இந்த கொள்கையில் இருக்கிறாங்க? சொல்லக்கூடிய காரணம் என்ன தெரியுமா? இத்தனை ஆண்டு காலம் இதையே நாங்க போதிச்சிட்டோம், இத்தனை ஆண்டு காலம் இந்த கொள்கையை இருந்துட்டோம், அதனால அந்த கொள்கையை விட்டு எங்களால் வெளியில வர முடியல. நாம சொல்றோம்ல, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாடம் நடத்துகிறான். அந்த மத குருமார்களை பாருங்கள், நஜ்ஜாஷி மன்னரை பாருங்கள், இத்தனை ஆண்டு காலம் ஒரு கொள்கை இருந்தார்கள், அந்த கொள்கையை மற்றவர்களுக்கு போதித்தார்கள். ஆனாலும் கூட உண்மை என்று அறிந்ததற்கு பிறகு உடனடியாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக் கொள்கிறார்கள். அப்படிப்பட்ட மாற்றம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அடுத்ததாக பெண்களுக்கான கேள்வி, இஹ்ராம் அணிந்தவர்களின் இறையச்சத்தை அல்லாஹ் எவ்வாறு சோதித்தார்? சரியா? அதாவது 5வது அத்தியாயம் 94வது வசனம், அல்லாஹ் எப்படி இறையச்சத்தை சோதிச்சு பார்ப்பான் அப்படின்றதுக்கான ஒரு உவமை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்துல பேசுறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு லயப்லுவன்னகுமுல்லாஹு பிஷைஇன் மினஸ்-ஸைத், இறை நம்பிக்கை கொண்டோரே, மறைவான நிலையில் தன்னை அஞ்சுபவர் யார் என்பதை சோதித்து பார்ப்பதற்காக. நல்லா கவனிங்க, இறை நம்பிக்கை கொண்டோரை பார்த்து அல்லாஹ் பேசுறான். மறைவான நிலையில், மற்றவர்களுடைய பார்வை இல்லாத நேரத்துல, மறைவான நேரத்துல அல்லாஹ்விற்கு அஞ்சக்கூடியவர்கள் யார் என்பதை வெளிப்படுத்துவதற்காக, சோதித்து பார்ப்பதற்காக நீங்கள் இஹ்ராமில் இருக்கும் பொழுது உங்கள் கைகளும் ஈட்டிகளும் எளிதில் அடையும் விதத்தில் ஏதேனும் வேட்டை பொருளை கொண்டு அல்லாஹ் உங்களை சோதிப்பான். எல்லா மனிதர்களுக்குமே பொருந்தும். இஹ்ராம் அணிந்த நிலையில வேட்டையாடுவதற்கு தடை. அதிகார காலத்துல வேட்டை அப்படின்றது ஒரு தொழிலாக இருந்துச்சு, மற்ற நேரங்கள்ல ஹலாலாக்கப்பட்ட ஒரு தொழில். ஆனால் இஹ்ராம் அணிந்த நிலையில என்ன செய்யக்கூடாது? வேட்டையாடக்கூடாது. மார்க்கம் கருத்து இருக்கு. அல்லாஹ் எப்படி சோதிச்சு பார்ப்பான் அப்படின்னா, இஹ்ராம் அணிந்த நிலையில சஹாபாக்கள் இருக்கக்கூடிய நேரத்துல, இந்த ஹஜ்ஜுக்காக செல்லக்கூடிய அந்த ஹாஜிகள் இருக்கக்கூடிய நேரத்துல, இஹ்ராம் அணிந்த நிலையில் இருக்கக்கூடிய நேரத்தில் கைகளுக்கு ஈட்டிகளுக்கு எட்டக்கூடிய இடத்தில், எளிதாக அடையக்கூடிய இடத்தில் அல்லாஹ் என்ன பண்ணுவான்? அந்த வேட்டை பிராணிகளை அனுப்பி வைப்பான். கண்ணுக்கு முன்னாடி இருக்குது. பல நாட்களாக செய்த ஒரு தொழில், இஹ்ராம் அணிந்த நிலையில் செய்வதற்கு ஹராம் அறிந்து கொண்டு அல்லாஹ் என்ன எப்படி சொல்லிக்கிறான் பாருங்க. கைகளுக்கு முன்னாடி இருக்குது. இந்த நேரத்தில் நீ அல்லாஹ்விற்கு அஞ்சி இந்த ஹராமான காரியத்தை விட்டு நீ விலகி இருக்கிறியா என்பதை அல்லாஹ் சோதிப்பான். இது இஹ்ராம் அணிந்தவர்களுக்கு. நமக்கு அல்லாஹ் இது போல சோதிப்பான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில சொல்லும் பொழுது, உங்களுக்கான வாழ்க்கை அல்லாஹ் கொடுத்திருக்கால, மரணத்தை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கான். எதுக்காக ஏற்படுத்தியிருக்கான்? லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களில் சிறந்து விளங்கக்கூடிய செயல்களை செய்யக்கூடியவர்கள் யார் என்பதை பார்ப்பதற்காக அல்ல, சோதித்து பார்ப்பதற்காக அல்லாஹ் என்ன பண்ணிருக்கான்? நமக்கு வாழ்க்கை கொடுத்திருக்கான். இந்த உலகத்துல ஒரு சமூகம் வாழ்ந்துட்டு இருக்கு. அல்லாஹ் எப்படி சோதிப்பானா? இஸ்லாமிய சமூகம் வாழ்ந்துட்டு இருக்கு. பாங்கு சொல்லக்கூடிய நேரத்துல ஒரு பெரும்பான்மை சமூகம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, தொழுகைக்காக வராது. அவங்களுடைய வாழ்க்கையில தொழுகை அப்படின்றதே இருக்க. இது ஒரு சமூகத்தை அல்லாஹ் அப்படி பிரிச்சு எடுத்துவோம். அதற்கு பிறகு அல்லாஹ் சோதிப்பான். இன்னும் சில மக்கள் இருக்காங்களே, அவங்க அல்லாஹ் எப்படி சோதிப்பான்? பாங்கு சொல்ற நேரத்துல சரியாக தொழுகைக்கு வரியா இல்லையா? எப்படிப்பட்ட சோதனை அல்லாஹ் கொடுப்பான் அப்படின்னா, பாங்கு சொல்லக்கூடிய நேரத்தில் அதிகமான வியாபாரத்தை அல்லாஹ் கொடுப்பான், அதிகமான ரிஸ்க் அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் சோதிச்சு பார்ப்பான். இந்த நேரத்துல இஹ்ராம் அணிந்த நிலையில் அல்லாஹ் எப்படி சோதிச்சானோ அதே போன்று பாங்கு சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த அடியான் அல்லாஹ்விற்கு பயந்து தொழுகைபால் வருகிறானா அல்லது வியாபாரத்தின்பால் செல்கிறானா? பெண்கள் எடுத்துக்கோங்க, கரெக்டா பாங்கு சொல்லக்கூடிய நேரத்துல, தொழுகைக்கான நேரத்துல நல்ல சீரியல் ஓடிட்டு இருக்கும். அல்லாஹ் சோதிச்சு பார்ப்பான். சீரியல் மனதிற்கு கவரக்கூடிய ஒரு விஷயம், அல்லாஹ் சோதிப்பான். இந்த நேரத்துல யார் அல்லாஹ்விற்கு பயந்து இறையற்றவான்களாக இருந்து தொழுகையின்பால் விரைகிறார்களா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சோதிச்சு பார்ப்பான்.
அடுத்தது தொழுகையில சரியா இருக்கீங்களா? சில அடியார்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த பாங்கு நேரத்தை தொழுகையை புறக்கணிச்சு என்ன பண்ணுவாங்க, வியாபாரத்தை சென்று விடுவாங்க, சீரியலை பார்த்து சென்று விடுவார்கள். அடுத்து அல்லாஹ் யார் சொல்லிப்பான், யார் தொழுகைக்கு வந்தார்களோ அவர்கள் அல்லாஹ் சொல்லிப்பான். சரி, ஊர்ல இருக்கும்போது அந்த தொழுகைக்கு வந்துருவீங்க, அடுத்து அல்லாஹ் சோதனை எப்படி வைப்பான், வெளியூருக்கு போறீங்க, அங்க கரெக்டா தொழுதீங்களா என்ற சோதனை அல்லாஹ் வைப்பான். இது போன்று அடுத்தடுத்த கட்டமாக மக்களை யார் இளையச்சவான் என்பதை சோதித்து பார்ப்பதற்காக அல்லாஹ் அடுக்கடுக்கான சோதனைகளை வைப்பான். நாம் எப்படி இருக்கணும், அல்லாஹ்விற்கு கட்டுப்படக்கூடியவர்களாக, எல்லா நேரங்களிலும் இஸ்லாம் சொல்லக்கூடிய வழியில் செயல்படக்கூடியவர்களாக நாம் நம்மை பெற்றுக் கொள்ள வேண்டும். இது சாதாரண உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு இயல்புதான். ஸ்கூல்ல ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறாங்கன்னு வைங்களேன், எப்படி படிப்பாங்க, 100க்கு 50 மதிப்பெண்கள் எப்படி எடுத்துருவாங்க, 70 எடுத்துருவாங்க, எல்லாமே பாஸ் ஆகிடும். அடுத்து 50ல இருந்து 80 வரைக்கும் எப்படி பண்ணுவாங்க, அது வந்து கொஞ்சம் புரிந்து எடுப்பாங்க, கொஞ்சம் நல்லா படிச்சிருந்தா அந்த கேள்விகளுக்கு விடையளிக்க முடியும் என்ற ஏற்றாற் போல கேள்விகள் அமைப்பாங்க. அடுத்து 80ல இருந்து 90 அதை விட சற்று கடினமாக அப்படியே பிரிச்சு எடுப்பாங்க, எந்த அளவுக்கு நீங்க படிச்சிருக்கீங்க அப்படின்னு. 90ல இருந்து 100 இன்னும் ஆழமாக சரியான முறையில் எல்லா கேள்விகளையும் யார் படித்திருக்கிறார்களோ ஆழமாக அவர்களால் மட்டுமே பதிலளிக்க முடியும் என்ற வகையில கேள்வி எழுப்போம். அதே போல தான் என்ன பண்ணுவோம், அப்படியே பிரிச்சு எடுப்போம். முதல்ல நீ சரியில்லையா, நீ விலகி போ, அடுத்தவங்களுக்கு சோதனை வராது. அதையா சரியா இருக்குங்களா, அதில் அல்லாஹ் சோதிப்பான், பாங்கல சோதிப்பான், அடுத்த தொகுதியில சோதிப்பான், அடுத்து வெளியூர்ல சோதிப்பான், அடுத்த அமல்களை சோதிப்பான். எல்லா நேரங்களிலும் இஸ்லாமிய மார்க்கம் சொன்ன அடிப்படையில் நம்மை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் நாம் படைக்கப்பட்டுள்ளோம் என்பதையும் நாம் நினைவுறுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஆண்களுக்கான கேள்வி, மார்க்க பணியில் நாம் பெற்றுக்கொள்ளும் விமர்சனங்களுக்கு இறைவன் அளிக்கக்கூடிய ஆறுதல் என்ன? மார்க்க பணி செய்யக்கூடிய நேரத்தில் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய விமர்சனங்கள், நாம் கேட்கக்கூடிய விமர்சனங்கள், இழிச்சொல்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய ஆறுதல் என்ன? நபிகளாருக்கு சொல்றாங்க, நபிகளார் வந்து ரொம்ப கவலையில இருக்கிறாங்க. இது போன்ற விமர்சனங்களுக்கு, அதிகமான விமர்சனங்கள் வருது, பொய்யர் அப்படின்னு சொல்லி படித்து விட்டப்படுறாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ் வந்து நபிகளாருக்கு ஆறுதல் சொல்றோம், கவலைப்படாதீங்க, இவ்வளவு குழு கொடுத்துட்டேனே. சரி பெண்கள் ரெண்டு பேருமே சொல்றீங்க, நீங்க சொல்றீங்க, அடுத்த இது வந்து ஆறுதல் வார்த்தை, அவர்களை குறித்து அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, நபிகளாரை வந்து ஆறுதல் படுத்தக்கூடிய வார்த்தை. நீங்க சொல்லுங்க. இதுவும் இருக்கு, ஆனா இந்த பகுதியில இல்ல, இதுக்கு முந்தைய பகுதியில நீங்க சொல்லக்கூடிய அந்த எல்லாமே வந்து நேற்றைய முன்தினத்தினுடைய பகுதி. அதான் இந்த பகுதி வந்து இன்னைக்கு கொடுத்த பகுதியில் இல்ல, நேற்றைய பகுதியில் இருக்கா? சரி, அதுவுமே சரியானதுதான். அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் சொல்லும் பொழுது நீங்க சொல்றது மட்டும்தான் உங்களுடைய கடமை, அவங்க கேட்கல அப்படின்னா அதற்காக வேண்டி நீங்க போயிட்டு வானத்துல போயிட்டு நீங்க ஆதாரத்தை காட்டுவீங்களா, அற்புதங்களை காட்டுவீங்களா? அல்லாஹ்வுடைய தூதரத்துல கேட்க எடுப்பான். இது ஒரு ஆறுதல் வார்த்தை. நமக்கும் சேர்த்து ஒரு ஆறுதல் வார்த்தை என்ன அப்படின்னா, அடுத்த இன்னொரு வசனத்துல 6வது அத்தியாயம் 33வது வசனம், நபியே அவர்கள் கூறுவது உம்மை கவலையில் ஆழ்த்துகிறது என்பதை நாம் அறிவோம். அவர்கள் பொய்யர்கள், அதாவது நபியை பார்த்து சொன்னாங்க, நீங்க பொய்யன், குழப்பவாதி, வைத்தியக்காரர் என்றெல்லாம் விமர்சன சொற்களை வீசினார்கள். அந்த நேரம் அல்லாஹ் சொல்றான், அவர்கள் சொல்வது உங்களுக்கு கவலையில் ஆழ்த்துகிறது என்பதை நாம் அறிவோம். அடுத்து அல்லாஹ் சொல்றான், அவர்கள் உண்மை பொய்யாக்கவில்லை, மாறாக இந்த அநியாயக்காரர்கள் அல்லாஹ்வின் வசனங்களையே பருத்துகின்றனர். இந்த நேரம் அல்லாஹ் என்ன சொல்றான் பாருங்க, இந்த உலகத்துல நீங்க தாவா பண்றீங்க,
மார்க்கப்படி பண்றீங்க, உங்களுடைய சொந்த கூற்றியா சொல்றீங்க. யாருடைய கூற்றது? அல்லாஹ்வுடைய வசனம், நபிகளாருடைய பொன்மொழி. நபிகளாருடைய பொன்மொழியை நீங்கள் சொல்கிறீர்கள் என்றால் அல்லாஹ்வுடைய வஹீ செய்தியை நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்கிறீர்கள், தொழுகையின்பால் அழைக்கிறீர்கள், பிதஅத்தான காரியங்களை செய்யாதீர்கள் என்று ஏவுகிறீர்கள், ஷிர்கான காரியத்தை செய்யாதீர்கள் என்று போதனை செய்கிறீர்கள். அந்த நேரத்தில் அவர்கள் என்ன விமர்சனங்களை சொன்னாலும், குழப்பவாதி என்று சொன்னாலும், பொய்யன் என்று சொன்னாலும், ஊரில் பிரிவை ஏற்படுத்தக்கூடியவன் என்று சொன்னாலும் அல்லாஹ் பேசுகிறான், அவர்கள் பொய்யாக்குவது உங்களுடைய கூற்றை அல்ல. யாருடைய கூற்று? அல்லாஹ்வுடைய கூற்று. அடுத்து அல்லாஹ் பேசுறான், அந்த அநியாயக்காரர்கள் அவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல. அல்லாஹ்வுடைய வசனங்களை எதிர்க்கிறார்கள், அல்லாஹ்வுடைய வசனங்களுக்கு எதிராக விமர்சனம் செய்கிறார்கள் என்றால் அவர்கள் அநியாயக்காரர்கள், அல்லாஹ்வின் வசனங்களை தான் மறுக்கின்றனர் என்று சொல்லிவிட்டு அடுத்ததாக அவர்களுக்கு நாளை மறுமையில் இழிவு தரக்கூடிய வேதனை உண்டு. இந்த இடத்துல நாம் சிந்திச்சு பார்க்கணும். அதிகப்படியான இஸ்லாமியர்கள் மற்றவர்களுக்கு நன்மையை ஏற்பதில் பலவீனமாக இருப்பதனுடைய அடிப்படை காரணம் என்ன? நம்ம சொல்லக்கூடிய நேரத்தில் நம்மளை பார்த்து ஏசிடுவாரோ, நம்மளை திட்டிடுவாரோ, மனஸ்தாபம் ஏற்பட்டு விடுமோ, இந்த ஒரு தயக்கம் நமக்கு ஏற்படுவதில்லை. உடனடியாக அந்த தயக்கத்தை விட்டு நீக்கி நாம் சொல்வது நம்முடைய கூற்று அல்ல, நாம் சொல்வது நம்முடைய ஜமாத்துடைய கூற்று அல்ல, ஜமாத்துடைய சுய சட்டம் அல்ல, நாம் சொல்வது அல்லாஹ்வுடைய சட்டம், நாம் சொல்வது அல்லாஹ்வுடைய போதனை. அவர்கள் மறுக்கிறார்கள் என்றால் நம்முடைய கூற்றை மறுக்கவில்லை, அல்லாஹ்வுடைய கூற்றை மறுக்கிறார்கள் என்ற அடிப்படையை உணர்ந்து நம்முடைய தஅவா பணிகளில் எந்தவித பலவீனம் இல்லாமல், பின்வாங்குதலும் இல்லாமல் உடனடியாக வீரியத்தோடு நம்முடைய பணிகளை செய்யக்கூடியவர்களாக நம்மை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக யாருக்கான கேள்வி? பெண்களுக்கான கேள்வியா? பெண்களுக்கான கேள்வி. கெட்டது அதிக அளவு இருப்பதனால் நாமும் அதில் ஈடுபடலாமா? கெட்டது அதிகமாக இருக்கு, நீங்க அப்படிதான் இருக்குது, கெட்டதுதான் அதிகமா இருக்கு, மதுதான் அதிகமா இருக்கு, கஞ்சா தான் அதிகமா இருக்கு, பிதஅத் தான் அதிகமா இருக்கு, ஷிர்க் தான் அதிகமா இருக்கு. கெட்டது அதிகமாக இருப்பதனால் அது அதிகமா இருக்கு என்பதனால நம்ம அதை ஃபாலோ பண்ணலாமா? கூடாது சொல்லிடுவோம். என்ன ஆதாரம் என்ன? சரியானது. அதாவது 5வது அத்தியாயம் 100வது வசனம், கெட்டது அதிக அளவு இருப்பது உமை வியப்பில் ஆழத்தினாலும். நமக்கு வியப்பா இருக்கும்ல, என்னடா இது ஷைத்தானிய வேலையை இத்தனை பேர் செய்றாங்களே, நாகூர் தர்காவில் அத்தனை பேர் போய் குவியறாங்களே, நமக்கு ஒரு வியப்பு ஏற்படும்ல. இன்னும் இந்த காலத்துலயுமே நாகூர் தர்காவுக்கு போறாங்க, தர்காவில் போய் துஆ செய்யக்கூடிய இன்னுமா இருக்கிறாங்க, வியப்பாகுதுல. அல்லாஹ் பேசுறான், வியப்பில் ஆழ்த்தினாலும் கெட்டதும் நல்லதும் ஒரு பொழுதும் சமமாகாது. நல்லது ஒரே ஒரு மனிதர் செய்தாலும் அதுதான் நல்லது, கெட்டதை ஒரு சமூகமே செய்தாலும் அது கெட்டதுதான். அதாவது ஒரு சமூகமே செய்யுதே, பெரும்பான்மை மனிதர்கள் செய்யறாங்களே, அப்ப அதுதான் சரியானதாக இருக்கும் என்ற அடிப்படை கிடையாது. பெரும்பான்மை செய்தாலும் சிறுபான்மை செய்தாலும் நல்லது எதுவோ அதுதான் நல்லது, கெட்டது எதுவோ அது கெட்டதுதான். அதிகப்படியான இஸ்லாமியர்கள் செய்யறாங்க அப்படின்றதுதான் நான் ஃபாலோ பண்ணக்கூடாது. எது நல்லதோ எது நேர்வழியோ அதான் ஃபாலோ பண்ணணும். அப்படி ஒருவேளை அதிகப்படியான மக்கள் செய்யறதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எப்படி இருந்தாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலகட்டத்துல நபி இப்ராஹிம் அவர்கள் மாத்திரம்தான் ஏகத்துவத்தோடு இருந்தாங்க. அவர்களுக்கு எதிராக மாபெரும் சமூகமே இருந்துச்சு, அவர்களுக்கு எதிராக ஏகத்துவத்திற்கு எதிராக இருந்தாங்க. அந்த நேரத்தில் நபி இப்ராஹிம் அவங்க நம்ம சமூகமே ஒரு கொள்கையில தான் இருக்குது, நம்முடைய தனியா நிலையோடைய சொல்றோம் அப்படின்னு நினைச்சாங்களா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில அவர்களுடைய கொள்கை உறுதியை இருக்கிறாங்க. இன்ன இப்ராஹிம் கான உம்மத், நபி இப்ராஹிம் அவர்கள் ஒரு தனி மனிதராக இருந்தாலும் ஒரு சமூகமாக செயல்பட்டார். தனி மனிதர், ஒன் மேன் ஆர்மின்னு சொல்லுவாங்கல்ல, நபி இப்ராஹிம் அவர்கள் தனி மனிதராக இருந்தாங்க. தன்னிடத்தில் சத்தியம் இருக்கிறது, தன்னிடத்தில் ஏகத்துவம் இருக்கிறது என்றால் ஒரு சமூகமே எதிர்த்தாலும் கூட இதுதான் சத்தியம், இதுதான் நேர்வழி, இதுதான் உண்மை என்பதை உரக்க சொன்னார்கள் நபி இப்ராஹிம் அவர்கள். அந்த உறுதிப்பாடு, அந்த நேர்வழி நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அதற்காக அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்ய வேண்டும். அடுத்ததாக மார்க்க திறனாய்வு கேட்கும்போது இன்னொரு கூடுதலான செய்தி,
நம்ம கேள்வி எடுக்கிறது அப்படின்றது ரொம்ப சொற்பமாக எடுக்கிறோம், நேரம் இல்லாததுனால. 20 நிமிஷமா இருக்கிறதுனால ஒரு 4 கேள்வி, அதிகப்படியாக 5 கேள்வி, எவ்வளவுதான் எடுக்க முடியுது. நீங்க படிக்கக்கூடிய நேரத்துல ஒவ்வொரு வசனத்துக்குமே ஒரு கேள்வி எடுங்க. இதுல இருந்து நம்ம கேள்வி எடுக்கலாம், இதுல என்னென்ன கருத்துக்கள் இருக்கு, ஒவ்வொரு வசனத்திலையும் நம்ம ஏகப்பட்ட கருத்தை சொல்லுவோம், ஒவ்வொரு வசனத்துக்குமே நம்ம விளக்கம் கொடுக்கலாம், அந்த அளவுக்கு கருத்துக்கள். நம்ம எப்படி படிக்கணும்னா ஒவ்வொரு வசனத்தையும் படிக்கும் போது இந்த ஒரு வசனத்துல அல்லாஹ் நம்மிடத்துல என்ன பேசலாம், என்ன கருத்தை சொல்லலாம் என்பதை நன்கு ஆழமாக உள்ளார்ந்து நம்ம பண்ணணும், அந்த வசனங்களை படிக்கணும். அடுத்ததாக மார்க்க திறனாய்வு கேள்வி ஒரு நிகழ்ச்சியுடைய நேற்றைய கேள்வி, முன்வாழ்ந்த நபிமார்களின் பொறுமை குணம் எத்தகையது? முன்வாழ்ந்த நபிமார்களிடத்துல பொறுமை அப்படின்ற குணம் எப்படி இருந்துச்சு அப்படின்ற கேள்விக்கு பதில் 6வது அத்தியாயம். நல்லா கவனிங்க, 6வது அத்தியாயம் 34வது வசனம். உமக்கு முன்பிருந்த தூதர்களும் பொய்யர் என கூறப்பட்ட நமது உதவி அவர்களுக்கு வரும் வரை தான் பொய்யர் என கூறப்பட்டதையும் துன்புறுத்தப்பட்டதையும் பொறுத்து கொண்டனர். முஹம்மது நபிக்கு அல்லாஹ் ஆறுதல் சொன்னாங்க. அதுக்கு அடுத்த வசனம் இது, உங்களை பொய்யர் அப்படி சொல்றாங்க அப்படின்னா நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க அல்லாஹ்வுடைய வசனத்தை சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்துல அல்லாஹ் பேசும் பொழுது உங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கு முன்னாடி நபிமார்கள் வந்தாங்களே எல்லா நபிமார்களையும் அந்தந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் என்ன சொன்னாங்க, பொய்யர்கள் தான் சொன்னாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, அவர்களிடமிருந்து வரக்கூடிய அந்த பொய்யர்கள் அப்படின்ற அந்த வாசகத்தையும் அதிகமான துன்பத்தையும் கொடுத்தாங்க. எல்லா துன்பத்தையும் அவர்கள் பொறுத்து கொண்டார்கள். எதுவரையில் அல்லாஹ்வுடைய உதவி வரக்கூடிய வரையிலும் அவர்கள் பொறுத்து கொண்டார்கள். அவர்களுடைய பொறுமை என்ற குணம் அவ்வளவு ஆழமாக இருந்துச்சு, அல்லாஹ்வின் மீது உறுதியாக இருந்துச்சு. அடுத்ததாக பெண்களுக்கான கேள்வி, மறுமை மறுப்பு கொள்கை உடையவர்கள் தம்முடைய இக்கொள்கையை மறுமையில் எவ்வாறு மாற்றிக் கொள்வார்கள்? மறுமை மறுப்பு கொள்கை, அதாவது மறுமை இல்லை அப்படின்ற கொள்கையில் இருக்கிறவங்க அதே மறுமையில அவர்களுடைய இந்த கொள்கையை மறுமையில சொன்னாங்கல்ல அந்த கொள்கையை எப்படி அப்படியே மாத்தி சொல்லுவாங்க கேள்விக்கு இந்த 6வது அத்தியாயம் 30வது வசனம் 29வது வசனத்தை எடுத்து படிக்கும் போது, இது நமது உலக வாழ்வை தவிர வேறு இல்லை. அந்த மனிதர்கள் சொன்னாங்க, இந்த வாழ்க்கை அப்படின்ற உலக வாழ்க்கை என்பது நமது உலக வாழ்க்கையை தவிர வேறு இல்லை, நாம் உயிர்ப்பித்து எழுப்பப்பட மாட்டோம் என அவர்கள் கூறினார்கள். அந்த சமூகத்தை சார்ந்தவங்க இந்த சொல்லுவாங்களே, இருப்பது ஒரு வாழ்க்கை சிறப்போடு வாழணும்னு, அந்த மாதிரி சொன்ன அடியார்கள். இந்த உலக வாழ்க்கை என்பது நிலையான, அவ்வளவுதான். இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு நமக்கு உயிர்ப்பித்து எழுப்பக்கூடிய மறுமை வாழ்க்கை என்பது கிடையாது என்று அவர்கள் சொன்னார்கள். அடுத்த வசனத்துல 6வது அத்தியாயம் 30வது வசனத்துல அவர்கள் தமது இறைவன் முன்பு நிறுத்தப்படும் பொழுது அந்த மறுமையினால நிற்பான், அல்லாஹ்வின் முன்பாக வந்து நிற்கக்கூடிய அந்த நேரத்தில் நீர் பார்த்தால் அப்படின்னு அல்லாஹ் பேசுறான். நீங்க பாத்தீங்க அப்படின்னா இது உண்மை அல்லவா என்று இறைவன் கேட்பான். என்பா உலகத்தில் வாழும் பொழுது மறுமையை மறுத்து வாழ்ந்தல, மறுமை என்பது இல்ல அப்படி சொன்னல, அல்லாஹ் மறுமையில கேட்பான் இது உண்மை அல்லவா, வந்து நிக்கிற பாத்தியா என்று அல்லாஹ் கேட்பான். அந்த நேரத்தில் அவர்கள் சொல்வார்கள், ஆலு பலா ரப்புனா, ஆம் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இது உண்மைதான் என்று அவர்கள் பேசுவார்கள். இந்த அடியார்கள் உலகத்தில் மறுமை இல்லை என்று மறுத்தார்களோ அதே அடியார்கள் நாளைய மறுமையில் அல்லாஹ் கேட்பான், பாருங்க என் பாருதான் மறுத்த, இந்த கொள்கையில தான் வாழ்ந்த, மறுமையில் நிற்க பத்தியா, நிர்கதியா நிற்க பத்தியா, உண்மை அல்லவா என்று கேட்பான். அந்த நேரத்தில் அந்த அடியார்கள் சொல்வார்கள், ஆம் ஆலு பலா ரப்புனா, ஆம் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இது உண்மைதான் என்று அந்த இடத்தில் அந்த கொள்கை அப்படியே எதிராக பேசுவார்கள். அல்லாஹ் திருமணம் கூடுதலாக நேற்றைய பெண்களுக்கான கேள்வியில கொஞ்சம் சலசலப்பு ஏற்பட்டுச்சு. ஒரு சில சகோதரிகள் அகலத்தம் கேட்டாங்க. எல்லா சகோதரிகளும் சொல்லக்கூடிய கடமை இருக்கிறதுனால அதனுடைய நேற்றைய முன்தினத்தினுடைய கேள்வி வந்து, தீமை தடுத்தல் என்ற அமலில் ஈசா நபியினுடைய சாபத்தை பெற்ற மனிதர்கள் எவ்வாறு இருந்தார்கள், அதாவது ஈசா நபியினுடைய சாபத்தை அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள் அப்படின்னு நம்ம கேள்வியிலே சொல்லிட்டோம். ஈசா நபியினுடைய சாபம் அவர்களுக்கு ஏற்பட்டுச்சு. அந்த அடியார்கள் தீமையை தடுத்த என்ற அமலில் எவ்வாறு இருந்தார்கள்? அப்ப அவருடைய பதில் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, ஒண்ணு தீமையை தடுத்தாங்க அது பதிலாகும், அப்படி இல்லையா தீமையை தடுக்கிற என்பது பதிலாக இருக்கும். அப்போ நீங்க சொல்லக்கூடிய அந்த வசனத்துல வந்து
அதற்கு முந்தைய வசனத்துல கேள்வி அப்படியே இருக்கு. ஈசா நபியினுடைய சாபத்தை பெற்றார்கள் என்பது அதற்கு முந்தைய வசனத்துல இருக்கு. ஆனா சரியாக நாம் எந்த வசனத்தை சொன்னோமோ அந்த வசனத்துலதான் அவர்கள் தீமையை தடுக்காமல் இருந்தார்கள் என்ற அந்த பதில் இருக்கிறதுனால அதுதான் சரியான பதில் என்பதை விளக்கமாக சொல்லிக்கிறோம். ஏதாவது இன்னும் சந்தேகம் இருக்குதா? ஏன்னா ஒரு சரசரப்போட நம்ம தொடரக்கூடாது.